ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு தான் இங்கே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இங்கே மழைனால எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து மீட் மார்க்கெட் காட்டுறேன். ஸோ இது வந்து அவங்களோட ஸ்பெஷல் மீட்டு. இது எல்லோரும் உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் நான் இதை வந்து வீடியோக்காக தான் இந்த சைடு வந்தேன் நான். இந்த ஸ்மெல்லே எங்களுக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஜியான் வந்து ஒரே வாமிட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருந்தான். ஆனால் இவங்க எல்லாருக்குமே இங்கே செட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு பாப்பா கூட சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கான் ஜாலியாக. நாங்கள் அந்த ஸ்மெல் செட் ஆகலைன்னு கிளம்பி நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். இது கொஞ்சம் சின்ன மார்க்கெட் தான், ஆனால் இதுலேயே நிறையா வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இப்போது நான் ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா பேசுவாங்க பாருங்கள் எங்ககிட்ட. மீன் உயிரோட இருக்கா? English, 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 no, no. Edit. You know English? No English. மீன் வந்து சாப்பிடுவோம், மீன் வந்து我听不懂的，听不懂。Which country no?我会鱼要吗？நாட்டை இருக்குடா.他说很臭。哎，我那个是，我的八字，我不觉得。我怕你就不知道没有了。长大你来卖鱼了。长大你来卖鱼了。அப்படியே அந்த அக்காட்ட பேசிட்டு கிளம்பிட்டோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செத்ததெல்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு உயிரோடு இருந்து அந்த உயிரோடு இருக்கிறத சாப்பிட்டா தான் பிடிக்கும். நம்ம ஊர் மீன் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே செத்து இருக்கும். இங்கே பாருங்கள் எல்லாமே லைவாக இருக்குது. எல்லாமே மீன் மார்க்கெட்டில் ஃபுல்லாக லைவாக தான் இருக்குது. ஷெல்ஸ்லாம் பாருங்கள். ஷெல்ஸ்லேயே இவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஷெல்ஸ்லாம் சாப்பிட்றாங்கன்ட்டு. இதெல்லாம் சாப்பிடுவாங்களான்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியுமே. இதெல்லாம் பார்த்தோன்னே ஜியான் செம்ம அதிர்ச்சியில் இருந்தான். அவன் என்னமோ அக்வாரியம் வந்திருக்கோன்ற மாதிரி ஃபீலில் இருந்தான். அப்புறம் நான் சொன்னேன் அவன்கிட்ட இதெல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்கன்ட்டு. அவன் அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிட்டான். பாருங்கள் நம்ம ஊர் ப்ளூ நண்டு இருக்குது. இங்கே நிறையா இருக்குது, பட் ஆனால் என்னான்ட்டே எனக்கு தெரியல. எறா பாருங்கள், எறாலாம் வந்து உயிரோடு நான் பார்த்தேன். எங்கே நம்ம அக்வாரியமில் தான் பார்த்துருக்கோம், ஆனால் இங்கே மார்க்கெட்லேயே எல்லாமே உயிரோடு தான் வச்சுருக்காங்க. எறாலேயே இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எறா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் என்னன்ட்டே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெள்ளை எறா, லாப்ஸ்டர், அவ்வளோதான். இது 2 தான் எனக்கு தெரியும். சிகப்பேரா கூட எனக்கு பிடிக்காது, நாங்கள் சாப்பிட்டதில்லை. ஜியான் வந்து எல்லாம் லைவாக பார்த்தோன்னே ஒரே ஹாப்பியாக இருந்தான். சுற்றி அதையே பார்த்துட்டு இருந்தான். நானும் பார்த்தது போதும், வாடா நம்ம அங்கே போகலான்னு சொல்லிவிட்டு அந்த சைட் கூட்டிகிட்டு போயிட்டேன் நான். அந்த சைட் போனீங்கன்னா மீட் மார்க்கெட்டு தான். ஸோ இங்கே பாருங்கள் புறாலாம் வச்சுருக்காங்க. புறாவையும் இவங்க சாப்பிட்றாங்க. பக்கத்துலேயே சிக்கன் ஷாப் இருந்துச்சு. சிக்கன் ஷாப்பில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் எங்கள் ஊர் சிக்கன் ஷாப்பில் வெறும் சிக்கன் தொங்கி தான் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள் சிக்கன் வந்து எப்படி இருக்குன்ட்டு. எல்லா பிளாக் சிக்கனை வந்து முட்டையோடு வெட்டி வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். பிளாக் சிக்கன்லாம் இருக்குது. அவர் வாங்கிக்கோங்கன்னாரு. இதை பார்த்ததுக்கப்புறம் சிக்கன் சாப்பிடுவாங்களான்ட்டே தெரியல பசங்க. அவங்களும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சுற்றி பார்க்குறாங்க, ஏதோ புதுசாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கப்புறம் சாப்பிடும்போது அதையே தான் சொல்லுவான் ஜியான் எனக்கு. இங்கே ஒரு சிக்கன் ஷாப் இருந்துச்சு. இங்கேயும் இந்த ஷாப்லேயும் அப்படி தான் வச்சுருந்தாங்க, எல்லாம் எக்கோட. வாங்க ஸ்பெஷல் ஐட்டம் பார்க்க வந்துட்டோம். நம்ம மார்க்கெட்டை விட இதுதான் ரொம்ப ஸ்பெஷல். இங்கே உயிரோடு வச்சுருக்காங்க பாருங்கள். நான் இதெல்லாம் மழை காலத்தில் மழையில் ஒதுங்கி தான் பார்த்துருக்கேன் வீட்டில். இதை கூடையில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. இங்கே பாதி மீன் செத்து இருக்குது, பாதி, ஆனால் எல்லா மீனுமே உயிரோடு தான் இருக்குது. இதுதான் மீன். அப்படியே நம்ம கேட்டோன்னா அப்படியே உயிரோடு பிடிச்சி எடை போட்டு அதை அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுன்னு சொல்கிறதோ.
இதெல்லாம் என்னன்ட்டே எனக்கு தெரியல. நானும் உங்களை மாதிரி யூடியூப் வீடியோவில் தான் பார்த்தேன். பட் ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம் நானே நேரில் பார்க்கும்போது நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். இதெல்லாம் என்னன்ட்டே தெரியல. எனக்கு ஒரு சிலது தெரியும், கிராபு, ஃபிஷ்ஷு, ப்ரான் தெரியும், லாப்ஸ்டர் தெரியும். ஆனால் இங்கே நிறைய வெரைட்டி ஷெல்ஸ் தான் நிறையா சாப்பிடுவாங்க போல இருக்கீங்க. ஏன்னா ஷெல்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கார்னரில் லாப்ஸ்டர் வச்சுருந்தாங்க 2. அண்ட் இது ஏதோ ஒரு ஃபிஷ்ஷு. இது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல எனக்கு. இதில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இதுக்கு மேலே ஜியான் வாமிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து மூவ் பண்ணிட்டோம். இங்கெல்லாம் மீட் ஷாப் இப்படி தான் இருக்கும், எல்லாமே தொங்கும் கண்ணு முன்னாடியே. சரின்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு நாங்கள் ஃப்ரூட் ஷாப்புக்கு வந்தோம். இங்கே வந்தால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. நானும் அவர்கிட்ட எனக்கு எது வேணும் அது வேணும்னு கேட்குறதுக்குள்ளே எனக்கும் ஒரு வழியாக ஆயிட்டேன். நான் என்ன தான் நம்மளுக்கு பேச தெரிஞ்சாலும் இங்கே வந்து நம்ம ஹோமல் லாங்குவேஜில் பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு புரியுது. ஒரு ப்ளூபெரிக்கு நான் ரேட்டு கேட்குறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆயிட்டேன். நானும் எவ்வளோன்னு கேட்குறேன் அவர்கிட்ட. அவருக்கும் ஒன்றும் புரியல. அவர் வேகமாக எடுத்து கவர் போடுறாரு. ஆனால் நான் எவ்வளோன்னு கேட்குறேன், அது எனக்கும் புரிய மாட்டேது, அவருக்கும் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு எதுவுமே புரியல. எவ்வளோ கையில் ஆக்ஷன்ஸே காட்டுறாரு. நானும் அவருக்கு பதிலுக்கு ஆக்ஷன் காட்டுறேன். ஆனால் அவர் ஒரு ஆக்ஷன் காட்டுறாரு எனக்கு. அப்புறம் நான் ஃபோனில் கால்குலேட்டரில் போட்டு காட்டுங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் போட்டு காட்டினார். ஒரு வழியாக அவருக்கு புரிய வச்சு நான் ஃப்ரூட்ஸ் வாங்கினதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜியானும் வந்து இந்த ஃப்ரூட் வேணும் அந்த ஃப்ரூட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். பட் ஆனால் அங்கே இருந்த ஃப்ரூட்டில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரூட்க்கு தான் பேர் தெரிஞ்சிச்சு, எல்லா ஃப்ரூட்க்குமே பேர் தெரியல. ஜியானுக்கு கிரேப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இங்கே கிரேப்ஸ் எடுத்துகிட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு மம்மிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். நான் வந்து ஆப்பிள் மட்டும் ஒரு 2 ஆப்பிள் வாங்கிட்டு, இங்கே கிலோவே வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பீஸ் தான். நான் 2 ஆப்பிள் எடுத்துகிட்டு வெயிட் போட்டேன். ஸோ வெயிட் போட்டு அதை வாங்கிக்கிட்டேன். ஒரு ப்ளூபெரியும் வாங்கினேன். ஏன்னா நம்மளுக்கு அதுதான் தெரியும். நானும் சுற்றி பார்த்தேன், அதில் பாதி ஃப்ரூட்ஸ் தெரிய மாட்டுது. இருக்குது ஆரேஞ்ச், பனானா எல்லாமே இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இல்லை. தென் அதுக்கப்புறம் அவன் கிரேப்ஸ் கேட்டான்ட்டு நான் கிரேப்ஸ் வாங்கலான்னு வந்தேன். அவன் பிளாக் கிரேப்ஸ் கேட்டான் எனக்கு. ஸோ பிளாக் கிரேப்ஸ் எடுத்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அது புளிப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் பிளாக் கிரேப்ஸ் வேணான்னு சொல்லிட்டேன். தென் அதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து க்ரீன் கலரில் கிரேப்ஸ் நீட்டாக இருக்கும். இங்கே வந்து ரெட் கலரில் கிரேப்ஸ் நீட்டாக இருக்குது. அது நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. அந்த கிரேப்ஸ் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கலாமேன்ட்டு ஷாப்பை சுற்றி வந்தேன் நான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரூட் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் எந்த ஃப்ரூட்டும் புதுசாக ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் எந்த ஃப்ரூட்டும் வாங்கலை. அங்கே வேர்க்கடலை வச்சுருந்தார் அவர். அப்புறம் வேர்க்கடலை வாங்கிக்கோங்கன்னு சொன்னார். சரி வேர்க்கடலை பச்சையாக இருக்கும், நம்ம ஊர் மாதிரி இருக்குது, வேக வச்சு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஆனால் அது வந்து ஒரு மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லாவே இல்லை. அதனால வேணான்னு சொல்லிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ ஃப்ரூட்டுன்னு நினச்சி போய் எடுத்தேன். அது நம்ம ஊர் தக்காளி தான். நான் அதையும் வச்சுட்டு நான் வந்து அந்த சைடு என்ன ஃப்ரூட் இருக்குதுன்னு பார்க்க போனேன். வாட்டர்மெலன்லாம் நல்லா க்யூட்டாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் வாட்டர்மெலன் எல்லாமே ஒரே ரவுண்ட் ஷேப்பில் தான் இருந்துச்சு. சரி இது என்னடா பேக்கெட்குள்ளே புதுசாக ஒரு ஃப்ரூட் இருக்குதுன்னு பார்த்தா அது நம்ம ஊர் ஆரஞ்சு தான். ஆரஞ்சு தான் டிஃப்ரெண்ட்டாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வாங்கினதுக்கு மட்டும் பில் போடுங்க அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு மட்டும் பேமெண்ட் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.